ஹாய் ஹலோ வணக்கம். இனிய வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நேற்று வரலட்சுமி நோன்பு விரதத்தை, அதாவது கலசம் வைக்கிறத பற்றி சொன்னேன். ஆனால் விரதத்தை சொல்ல மறந்துட்டேன், சாரி. இன்றைக்கி அந்த விரதத்தை நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதாவது காலையில் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரம் நிலாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விரதத்தை முடிக்கணும். நேற்று அதை நான் சொல்லலை. மற்ற எல்லாமே அனுசரிக்கிற எல்லாமே சொல்லிட்டேன், இது மட்டும் நான் சொல்லலை. இன்றைக்கி எல்லாருக்குமே வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள். மகாலட்சுமியின் அருள் அனைவருக்கும் அனைவருடைய இல்லத்திலையும் கிடைக்கட்டும். எல்லாரும் நல்லா இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். அடுத்து நான் இன்னொரு கருத்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம்ல, கடவுளுக்கும் அதே நியதி தான். எப்படி சொல்கிறேன்னா, ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாங்க. பட்டாபிஷேகம் பண்ணின அடுத்த மறுநாளே அதே பட்டாபிஷேகத்தை பிடுங்கிட்டு காட்டுக்கு அனுப்புனாங்க. கடவுளுக்கே, அதாவது இந்த கதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கடவுளுக்கே அப்படின்னா மனுஷராகப்பட்ட நமக்கெல்லாம் எந்த மாத்திரம். அதனால் நம்ம கஷ்டப்படுறோம், கடவுள் நமக்கு அடுத்தடுத்து சோதனைகளை கொடுக்குறாரு, கஷ்டத்தை கொடுக்குறாருன்ற நம்ம மனசில் கண்டதை குழப்பிட்டு இல்லாமல் தைரியமாக எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு தைரியமாக நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தைரியம் தாங்க மூல சொத்தே. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிறப்ப சன்னதியில் விபூதி, குங்குமம், பூவுன்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப நம்ம கூட்டத்துக்குள்ளே உள்ளே போய் வாங்கிடணும்னு வச்சுக்கோங்க. அடுத்தவங்க பின்னாடி வரவங்களுக்கு அது இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க நமக்கு அந்த திருநீர் இடுறதுக்காக கேட்பாங்க, நெத்தியில் வைக்கிறதுக்காக கேட்குறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு சில பேர் தந்துடுவாங்க, ஆனால் ஒரு சில பேர் தரமாட்டாங்க. ஏன்னா கடவுள்கிட்ட வாங்கின வரம் அவங்களுக்கு போயிடும். இப்போ நம்ம கடவுள்கிட்ட நம்ம மன்றாடி கஷ்டப்பட்டு தான் போய் வாங்கியிருக்கோம். அந்த விபூதி திருநீரெலாம் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த விபூதி திருநீரை நம்ம கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா நம்ம வாங்கின வரம் அவங்களுக்கு போயிருமேன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுக்க மாட்டோம். அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. அந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க. விபூதி, பூவு, குங்குமம் அப்படி ஏதாவது கடவுள்கிட்ட நம்ம வாங்கிட்டு நமக்கு எதிர்த்து வரவங்க அதை கேட்குறப்ப நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா சில நேரங்களில் கடவுளே மனித ரூபத்தில் கேட்பாருங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு விபூதி கொடுங்க, நான் நெத்தியில் வச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. சில பேர் தரமாட்டாங்க, சில பேர் தந்துடுவாங்க. அப்போ கடவுள் அதை வாங்கி இட்டுட்டு நீ நல்லா இருக்கணும், சேமமாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சில நேரங்களில் சித்தர்கள்லாம் எடுத்துங்களேன், நமக்கு நேராகவே வருவாங்க. அவங்க எந்த ரூபத்தில் வராங்க, எப்படி வராங்கன்னெலாம் தெரியாது, ஆனால் வருவாங்க. அதுக்காக சொல்ல வரேன், தயவு செஞ்சு கோயில்களில் வாங்கின பிரசாதம் யாராவது கேட்டாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வெளியே போகிறோம், அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு கூட கொண்டு போய் கொடுக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. நமக்கு கொடுக்குற வரத்தை கடவுள் நம்மளே தவிர கடவுள் கொடுக்க நினைப்பதை எவராலையும் தடுக்க முடியாது. அது நமக்கு தான் வந்து சேரணும்னு விதி இருந்தால் கட்டாயம் வரும். அதுதான் நியதியும் கூட, உலக தத்துவம் கூட. நமக்கு கொடுக்க நினைப்பதை யார் தடுக்க நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்க, நமக்கு தாங்க வரும். அதனால் தயவு செஞ்சு கோயில் பிரசாதங்களை வாங்கி வேஸ்ட்டு பண்ண. அதே மாதிரி அங்கே போயிட்டு நம்ம அன்னதானத்தில் வாங்குவோம், சாப்பாடு வாங்குவோம். அந்த சாப்பாடு வாங்குறப்ப அந்த சாப்பாடை நம்மளால் திங்க முடியல, குப்பையில் தூக்கிட்டு போயிட்டு. அப்படி தவறே செய்யாதீங்க. திங்க முடிஞ்சால் வாங்க, இல்லையா வேஸ்ட்டு பண்ணாதீங்க அந்த சாப்பாடை. அந்த சாப்பாடு கூட கிடைக்காம எத்தனையோ பேர் அந்த கியூவில் நின்றுட்டு நமக்கு கிடைக்கலையான்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த சாப்பாடை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களால் சாப்பிட முடியாத சாப்பாடை அந்த இல்லாதவங்களுக்கு அதை கொடுத்துட்டு போயிருங்க. ஒரு 4 பேர்த்துக்கு பகுந்துண்டு வாழுங்க. இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதில் கிடைக்கக்கூடிய புண்ணியம் கடவுளுக்கு நமக்கு தொண்டு செய்கிற கணக்கு வருங்க. அதனால் கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. கடவுள் நமக்கு தான் கொடுத்துட்டாரு, இதை நம்ம கொடுக்கக்கூடாது, யாருக்கும் கொடுக்கக்கூடாது நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு கொடுக்குற பிரசாதத்தை நம்ம கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அப்புறம் கோயிலில் நம்ம போனோம்னா எலும்புச்சம்பளம் மாலை இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப அந்த மாலைகளை நம்ம என்ன பண்ணுவோம்? சில பேர் நிறையா எலும்புச்சம்பளம் மாலையெல்லாம் நிறையா இருக்கும். அப்போ எலும்புச்சம்பளத்தை என்ன பண்ணுவோம்? ஊறுகாய் போடுவாங்க. சில பேர், நான் எல்லாத்தையும் நான் சொல்லலை, சில பேர் அந்த எலும்புச்சம்பளத்தில் ஊறுகாய் போடுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் அதை வேஸ்ட்டு பண்ணுவாங்க. அப்படி ஊறுகாவோ சமையலுக்கோ கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டா உங்களுடைய நிலவாசலில் நீங்கள் அதை தொங்க விடுங்க. மாலை கொடுக்குறாங்களா, கோயிலில் ஒரு மாலை கொடுக்குறாங்களா, அதை உங்கள் நிலவாசலில் தொங்க விடுங்க. கடவுளுடைய உங்களுக்கு அனுகிரகமே கிடைக்கும். அதே மாதிரி
பூ கொடுக்குறாங்களா சாமி ரூமில், காஞ்ச பூங்களை ஒரு தனியாக ஒரு கவர் போட்டு காஞ்ச பூவு, காஞ்ச எலும்பு சம்பளத்தை குப்பையில் போட்டுறாதீங்க. தயவு செஞ்சு உங்கள் சாமி படத்தில் வைக்கிறீங்களா, சாமி படத்தில் வைக்கிற பூக்களை வந்து குப்பையில் போடக்கூடாது. ஒரு கவரில் போட்டு வச்சு ஆறோ குளமோ நம்ம போகிற வழியில் என்றைக்காவது நம்ம போவோம்ல, அந்த மாதிரி இடங்களில் நம்ம தூக்கி போடணும். அதனால் சாமி படங்களை போடக்கூடிய காஞ்ச பூவுங்களை ஒரு கவரில் போட்டு மொத்தமாக வச்சு நம்ம குளத்துலேயும், ஏன்னா நம்ம கடவுளாக நினச்சி ஃபோட்டோவுக்கு நம்ம சாமி ஃபோட்டோங்களுக்கு போட்டு சாமி கும்பிடுவோம். அப்புறம் அந்த பூவை தூக்கி நம்ம குப்பையில் போடுறது அது தப்பு, மிக தவறான ஒரு விஷயம். அதனால் நம்ம போடக்கூடிய அந்த பூக்களை எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சு நம்ம போகிறப்ப ஆற்றுலையோ குளத்துலையோ நம்ம தூக்கி போட்டுட்டோம்னா ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச தகவலை, இன்றைய தகவலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.